சக்தி மிகு சந்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகு சந்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். கலிலேய நாட்டில் பிறந்தவரே ஆண்டவர் அழைப்பினை தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் வடித்ததாக இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம். அமைதிக்கான வழியை அது அறிந்திருக்கவில்லை, ஆண்டவர் தேடி வந்த காலத்தை அது உணரவில்லை, மனம் மாறவே இல்லை என்பதை நினைத்து ஆண்டவர் இயேசு அந்த நகரத்துக்கு என்ன ஆகும் என்பதை அறிந்தவராக அவர் கண்ணீரை விட்டு அழுகின்றார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அல்லது விரும்புகின்ற அந்த மனமாற்றம் நாம் கொண்டு வரவில்லையே நம்மை நினைத்து ஆண்டவர் கண்ணீர் வடிப்பதாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு விரும்புகின்ற அந்த மனமாற்றத்தை நாம் பெற்று அவருடைய அந்த திருவிழப்படி நாம் வாழ்வதற்கான அருளை இன்றைய வழியில் நாம் இருக்கிறோம். திருப்பலியானது பொன்னகர் ஜான் லூதராஜ் குடும்பத்தில் மறைந்த சேவியர் புகழ்னா சேவியர் ரோஸ்லி தனசேவி எங்கள் ஆன்மீக பாட்சிக்காக, பொன்னகர் ஜெயந்தி அல்போன்சா குடும்பத்தில் மறைந்த சபரிராஜ் கிரேசி ஜான் பிரிட்டோ ராணி பிரிட்டோ ஆன்மீக பாட்சிக்காக, பிரியங்கடுபாறை ராணி குடும்பத்தில் மறைந்த லூர்து மேரி சூசைமதி அமலோத்பவம் குழந்தை தெரசு மற்றும் மாசில்லாத குழந்தைகள் யார் நிலையாக ஆன்மீக பாட்சிக்காக இப்படியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி நம் பாவங்களை ஏற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் நம் இதற்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகி உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதாம் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஏனெனில் கடவுள் தானே
நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 41 முதல் 44 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரணி எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருங்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவினுடைய பணி வாழ்வின் 3 ஆண்டு காலத்திலே அவர் 3 இடத்தில் அழுததாக நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். பெத்தானியாவுக்கு சென்ற போது லாசரின் கல்லறை அருகில் அவர் செல்கின்ற பொழுது அங்கே அவர் அழுததாக, தன்னுடைய நண்பன் லாசர் இறந்து விட்டார் என்பதற்காக மட்டுமல்ல, மாறாக மானிட குலம் இறப்பை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது என்ற அந்த ஒரு நிர்பந்தத்தை எண்ணியும், ஒரு இறப்பு எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை பாதிக்கிறது, எவ்வளவு வேதனைகள் இழப்பை அவர்கள் சந்திக்கிறார்கள் என்பதை அறிந்தவராக இயேசு கண்ணீர் விட்டு அழுததாக விவிலிய ஆசிரியர்கள் இதற்கான ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். அடுத்து இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு தாம் பாடுகளில் படுவதற்கு அந்த முதல் நாள் கெத்செமனே தோட்டத்திலே தான் பட வேண்டிய அந்த பாடுகளை நினைத்து கடவுளை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டியதாக எபிரேய ஆசிரியர் இப்படியாக ஆண்டவர் இயேசு அழுது இறைவேண்டல் செய்ததாக அங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்த மூன்றாவதாக இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற எருசலேம் நகரை ஆண்டவர் நெருங்கி வந்த போது அந்த கோவிலை பார்த்து அழுததாக நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படியாக ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பணி வாழ்விலே இந்த இடத்திலெல்லாம் அவர் கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய அந்த வேதனையை, தன்னுடைய அந்த துன்பத்தை வெளிப்படுத்தியதாக நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக நாம் இந்த எருசலேம் ஆலயத்தை பார்த்து அவர் அழுகின்ற பொழுது லூக்கா நற்செய்தியின்படி ஒரு காலம் வரும், இது ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி அது தரைமட்டமாக்குவார்கள் அதன் பகைவர்கள் என்று சொல்லி அந்த எருசலேம் ஆலயத்திற்கு என்ன விதமான அழிவு நேரப் போகிறது என்பதை ஆண்டவர் இயேசு நன்றாக அறிந்திருந்தவராக அதை நினைத்து அவர் அழுகிறார். ஏனெனில் எருசலேம் நகரம் அது என்ன ஒரு தீங்கு செய்தது என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவருடைய அந்த வாய்மொழியின்படியே நாம் பார்க்கின்ற பொழுது அமைதிக்கான வழியை அந்த எருசலேம் நகரம் அது அறிந்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த பணி வாழ்வை கலிலேயாவில் தொடங்குகிறார், மக்களுக்கு போதிக்கின்றார், நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறார். ஆனால் அந்த பகுதி மக்கள் ஓரளவு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவரை போதுகிறாக, அவரை இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் எருசலேம் அந்த சுற்றியுள்ள பகுதிகள் ஆண்டவர் இயேசுவை முற்றிலுமாக நிராகரிப்பதோடு அவரை ஒழித்துவிட என்ன செய்யலாம் என அப்படியாக தான் அங்கே இருக்கின்ற யூத குருமார்கள், அந்த தலைவர்கள், அங்கே மூப்பர்கள் இப்படிதான் ஆண்டவருக்கு எதிரான அந்த சூழ்ச்சியை அவர்கள் திட்டமிடுகின்றார்கள். எனவே ஆண்டவர் இயேசுதாமே அங்கு அமைதியாக, அமைதியின் சின்னமாக, மீட்பராக, மானிட மகனாக, கடவுளிடமிருந்து அந்த மீட்பை கொண்டு வந்தவராக ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை அவர்கள் அறியவும் இல்லை. அது ஓரளவு அவர்களுக்கு புரிகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவும் அவர்கள் தயாராகவில்லை. அடுத்து இரண்டாவதாக கடவுள் அவர்களை தேடி வருகின்றார். அந்த தேடி வந்த காலத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று. ஏனெனில் ஆண்டவர் இயேசு இந்த அவருடைய போதனையை, அவருடைய அந்த அற்புதங்கள் அதிசயங்களே ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவித்தேன் என்று
இப்படியாக அவர் கடவுளுடைய அருளை வெளிப்படுத்துபவராக, முழக்கமிட்டு அறிவிப்பவராக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். ஆனால் அதனையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வுக்கு இந்த ஒரு நிகழ்வு நமக்கு என்ன விதமான அந்த பாடத்தை தருகிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பல நேரங்களில் ஆண்டவர் இயேசு நம்மையும் பார்த்து அமைதிக்கான வழியை நாம் அறிந்திருக்கவில்லையோ அல்லது ஆண்டவர் தேடி வந்த காலத்தை நாம் உணரவில்லையோ என்று நமக்குமான ஒரு எச்சரிக்கையாக இதை தருகின்றார். எனவே ஆண்டவருடைய அந்த அமைதிக்குள்ள வழியை நாம் அறிந்திருக்கின்ற பொழுது அதற்கேற்ற மனமாற்றம், அதற்கேற்ற செயல்பாடுகளை நாம் கொண்டிருக்க வேண்டும். அப்படி அது செயல்பாடுகள் வழியாக தான் அது வெளிப்படுகின்ற பொழுது அது உண்மையான ஒரு மனமாற்றமாகவே அது இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்வில் நாமும் இப்படியாக ஆண்டவரை நிராகரிக்கின்ற பொழுது, அவரை கண்டு நாம் காணாமல் இருக்கின்ற பொழுது நம்மையும் நினைத்து ஆண்டவர் கண்ணீர் வடிப்பதாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், பத்தத்தியாம் அவருடைய புதல்வர்கள் எருசலேம் ஆலயத்தின் மீது அந்த அளவுக்கு அவர்கள் பற்று கொண்டு அதனுடைய தூய்மைக்காக அவர்கள் போராடுகிறார்கள். ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசு வருகின்ற பொழுது அந்த எருசலேம் நகரத்தவர், அங்கிருந்த மக்கள் அவரை முழுவதுமாக அவரை கண்டு உணரவும் இல்லை, அதை உணர்ந்து செயல்படுத்தவும் இல்லை. எனவே நம்முடைய வாழ்வில் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளை நாம் உள்வாங்கி அவருடைய கட்டளைகளை செயல்படுத்துகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக அதற்கான அருளை இந்த பணியில் நாம் தொடர்ந்து கேட்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பணி எல்லாம் தந்தையாக இவனுக்கு ஏற்றதாக முடியும் என்றாடுங்கள். ஆண்டவரை எங்களுக்கு அறக்கூடிய உண்மை வேண்டுகின்றோம். அதனால் வாக்குக்கு உரிய திருமண் ஆதரவுக்கு கொடுக்கும் இக்காணிக்கைகள் இறைப்பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆண்டவரிடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிர் ஆற்றலுடன் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானவர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை கொண்டு இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் பாடுபடுவதுடன் கணிந்து தன்னை கையளிக்கும் போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவே எண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் எண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று உமக்கோடு என்னுடைய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆமையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிலும் பரவி இருக்கும் உமது திருமலை நினைவுகூர்கிறோம். எங்கள் திருத்தந்தை இளையோ எங்கள் ஆரோக்கியவான் ஜெயலாத்தன்களில் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். சிறப்பாக திருப்பணி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற ஜான் லூத்ராஜ் குடும்பத்தினர், ஜெயந்தி அல்போன்சா குடும்பத்தினர், ராணி குடும்பத்தினர், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் செவி சாய்க்கொள்வீராக. உயிர்த்தெழுதல் நோக்குடன் தொழில் கொள்வோம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கும் உமது திறமுக உலகிகளில் சொல்லணும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோம். எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகவர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையின் தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புனிந்து சொல்வோம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அழைத்திருக்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றனர். இந்த செம்மறியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். நம்மை காக்கும் வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இதய நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, மாட்டாயா, என்னை போல வாழ மாட்டாயா, இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறைவிகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை பின்பற்றிக்கு இட்டு செல்வனமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவே